ஹவுஸ் ஆஃப் த ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோஸ்ட்டே ஒரு புக் எடுத்து ஒரு மூவி படிக்கிற போல ஒரு படம் இருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இதுலேருந்து நான் இதே போல் ஒரு படம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் த மேன் இன் த சூட்கேஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, த ஹவுஸ் ஆஃப் த ஹெட் பெருசாக ஒன்றும் இல்ல. ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, அவளுடைய ஹாபிக்காக மினியேச்சர் ஒன்று கிரியேட் பண்ணுறா. அந்த மினியேச்சருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, சடனாக ஒரு பேய் வந்துடுது. ஸோ அந்த பேய்கிட்டேருந்து அந்த மினியேச்சர் அதாச்சும் அந்த ஹோமில் இருக்கிற பீப்பிளை வந்து இந்த குழந்தை காப்பாற்றினாலா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேய் படிக்கிற போல ஒரு ஸ்டோரி தான். இதுக்கெல்லாம் எண்டுலாம் கிடையாது. ஆனால் சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். படத்தோட நேம் போட்டு மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த ஹவுஸ் ஆஃப் த ஹெட்ன்னு சொல்லிட்டு. இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு தான் வந்து ஹீரோயின். இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஈவி. இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி இந்த 3 பேரை வச்சு மட்டும் தான் இந்த மூவி வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஹாபி வந்து அந்த மினியேச்சர் இல்லையா, அந்த வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணியிருக்கா. அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்மித்துன்ற ஒரு ஃபேமிலி வந்து அந்த மினியேச்சருக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கா. அவங்களுக்கும் ஒரே ஒரு பையன். அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா எட்டுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கா. ஸோ ஒரு அம்மா, அப்பா, ஒரு பையன் இருக்கிற மாரி அவங்க மம்மி டாடிக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கா. அவங்க மம்மி அப்போ கேட்குறாங்க, "ஏன் குழந்தை மட்டும் தனியாக இருக்குன்னு?" "அவன் டிவி பார்த்துட்ருக்கான் மம்மி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. "சரி ஓகேவா நம்ம வெளியே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஈவியும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீட்டை அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கா. இப்போ குழந்தைங்கலாம் மினியேச்சர் குக்கிங்லாம் பண்ணலையா, அது போல் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மினியேச்சர் வீடு தான் உலகமே. அதில் ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பா. ஸோ இப்போ வந்து அவங்க மம்மி வந்து கூப்பிட்டுட்டு போனோடனே அந்த வீட்டை வந்து அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலிக்கு பாய் சொல்லிவிட்டு டேடி கூட வந்து கிளம்புறா. ஸ்கூல்லேருந்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா, ஈவிக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவளுடைய வீட்டை தான் போய் பார்ப்பா. எங்கே போனாலுமே அவளுக்கு அந்த மினியேச்சர் வீடு தான் அவளுக்கு உலகமே. ஸோ வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த மினியேச்சர் ஹோம் வந்து ஓப்பன் பண்ணுறச்சு வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் படத்தோட ட்விஸ்ட்டே காத்துட்ருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, தலை வெட்டப்பட்ட ஒரு முண்டம் வந்து அந்த வீட்டு உள்ளே இருக்கும். நம்ம ஈவி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவுமே பயந்துருவா. என்னடா இப்படி நான் வைக்கலையே இந்த பொம்மைன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மா அப்பா வந்து பயந்து உட்காந்துட்டு இருக்கிற போல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா, மூஞ்ச வந்து மூடிக்கிட்டு இருக்கிற போல இருக்கும். நான் இந்த தலையை எடுத்துகிட்டு வந்து வைக்கவே இல்லையே, ஏன் இவங்க இவ்வளோ பயத்தோடு இருக்காங்க, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஈவி ரொம்பவுமே குழம்பி போகிறா. அந்த நாயும் கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த தலையை வந்து பார்த்து குலைச்சிட்டு இருக்கிற போல இருக்கும். இவ்வளோ நேரம் மேலே இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா, கீழே விழுந்திருக்கும். நம்ம ஈவிக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் அந்த தலையிலேருந்து ரத்தத்தை தொட்டு பார்ப்பா. இது மேபி எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா, இல்லை அது மனுஷ ரத்தமாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி அருவெருப்பாக அங்கேருந்து அந்த வீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவா. யாரும் மூவ் பண்ணாதீங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க டேடி வந்து வெளியே கூட்டின்னு போக சொல்லுவா. அவளுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் டேடி வந்து கூப்பிடவே போயிடுவா. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா, வேக வேகமாக திரும்பவும் சாப்பிட்டு மாடிக்கு வேகமாக ஓடி வருவா. வீட்டுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, ஸ்மித் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர்றச்ச ஸ்மித் ஃபேமிலி சொன்ன போலவே வந்து பார்த்திங்கன்னா, அந்த படிக்கட்டில் பயத்தோடு பார்த்துட்ருப்பாங்க. அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா, ஓரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு பயந்துட்டு பார்த்துட்ருப்பான். அப்போ தான் தெரியும் இந்த இந்த தலை இருக்குது பார்த்திங்களா, அந்த முண்டம் பேய் அது வந்து பார்த்திங்கன்னா, சோபா மேலே உட்காந்துட்ருக்கும். அந்த நாயும் வந்து பார்த்திங்கன்னா, வெளியே நின்று பார்த்துட்ருக்க போல் குலைச்சிட்ருக்கும். அப்போ வந்து இந்த நாயை நான் வெளியே வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு குழம்பிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சடனாக அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா, பெட்ரூமுக்கு போயிடும். இப்படியே இந்த பேயோட தலை அந்த வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஈவிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது, இந்த ஃபேமிலி எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு யோசிச்சுட்டு இருப்பா. சடனாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மம்மியை நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மினியேச்சர் கடைக்கு கூட்டிகிட்டு போவா. கூட்டின்னு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மம்மி வந்து அந்த ஸ்டோர் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கா. சரி அவளுடைய ஹாபியை நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவரும் வந்து பார்த்திங்கன்னா, நானும் குழந்தையில இப்படி தான் இருந்தேன். ஸோ நம்ம இதுக்கெல்லாம் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தான் அவங்களும் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஈவி வந்து ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணிவிட்டா. அவள் ஆக்சுவலாக என்னத்துக்கு இங்கே வந்திருக்கானா, அந்த அந்த ஸ்மித் ஃபேமிலியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பொம்மையை வாங்கிட்டு போகலான்னு வந்திருப்பா. அவள் வந்து ஒரு போலீஸ் பொம்மையை தான் செலக்ட் பண்ணியிருப்பா. மேபி இந்த போலீஸ் பொம்மை வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த பேய் தலையை வந்து சுட்டு பிடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவள் அந்த போலீஸ் பொம்மையை வாங்கிட்டு வந்து மினியேச்சர் வீட்டில் வந்து வச்சுருவா. வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நார்மலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குமோ அதுதான் இந்த மினியேச்சர் வீட்டுக்குள்ளேயும் நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த போலீஸ் பொம்மை எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு, இவர்கிட்ட என்ன பிரச்சனையோ சொல்லுங்கள், அவர் உங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷால்கிட்ட பேசுகிற போலவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மினியேச்சர் பொம்மைக்கிட்டையும் நம்ம ஈவி பேசிகிட்டு இருப்பா. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, மனுஷால் நடந்துக்கிற போல தான் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஈவி கீழே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவாங்களே, அந்த வீட்டில் என்ன நடக்குதோ அதே தான் கீழே நடக்கிற போல் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வேக வேகமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஈவி வந்து அந்த மினியேச்சர் வீடை பார்க்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த போலீஸ்கார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருப்பார்.
படிக்கட்டில் வந்து அம்மா அப்பாலாம் நின்று பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இவளும் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து சீக்கிரம் அவளை பிடிங்க அப்படின்னு சொல்கிறச்சே பின்னாடி வந்து அவங்க டேடி வந்து பயமுறுத்துவார். என்ன நடக்குது அப்படி சொல்கிறச்சே அதுக்கப்புறம் இந்த புது கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. இது போல் எலியை பிடிக்கிறதுக்கா அப்படி இப்படின்னு அவரும் கலாச்சி விட்டுருவார். அப்படின்னா அந்த நாய் தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். இவளும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பேசாமல் எதுவும் சொல்லவும் முடியாமல் அப்பா சொன்னதுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு விட்டுருவா. ஆனால் இவளுக்கு தானே தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரம் போய் படு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி வந்து சொல்லிட்டு போவார். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டையே பார்த்துட்ருப்பா என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த வீட்டை பார்க்குறச்ச அந்த மினியேச்சர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயத்தோடு திரும்பவும் நின்றுட்டுருப்பாங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித் கிட்ட துப்பாக்கி இருக்கும். அப்போ போலீஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாச்சு டார்ச் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது நைட் இல்லையா, அப்படி பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் போலீஸ் எங்கேன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி போலீஸ் வந்து செத்தாச்சு போல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியாச்சும் ஸ்மித் ஃபேமிலி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்து படுத்துப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேவே திரும்ப மினியேச்சர் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பேய் ஓட்டுற போல் இல்லை கோவில் போல் அப்படின்னு என்னமோ கேட்பான். அந்த பேய் சம்மந்தப்பட்ட பொம்மையே கேட்குறச்சு அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இந்த பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பா. அவங்க மம்மி வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏன் இது போலலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறச்சு வந்து சொல்லுவா. அந்த ஈவி வந்து சொல்லுவா, இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, ஒரு சாமி அது போல் எதுவும் இல்லை, அதனால் ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறப்ப சரி அவரும் ஓகே நீ போய் பாருமா உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த பழங்குடி மக்களை தான் அவள் வந்து சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த கடையில் வந்து இந்த பேய் ஓட்டுற போல் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பழங்குடி மக்கள்லேயே கூட இந்த பேய் ஓட்டுற அதுமாரிலாம் இருப்பாங்க இல்லையா, அது போல் எடுத்துன்னு வந்து அந்த பழங்குடி மக்களை வந்து இங்கே வச்சுருவா. வச்சுட்டு அந்த ஸ்மித் ஃபேமிலிக்கிட்ட சொல்லுவா, இவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க அந்த பேய்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கிட்ட பேசுவா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பிரச்சனையும் இவங்ககிட்ட அந்த போலீஸ்காரை வைக்கிறச்சு என்ன சொன்னாலோ அதே போலயே இந்த பொம்மை வைக்கிறச்சும் சொன்னோடனே அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வந்து இன்னெல்லாம் வீட்டில் நடக்குதோ சொல்லுவாங்க. அப்போ ஈவியும் தயவுசெய்து சீக்கிரம் சொல்லுங்கள் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லுவாள். சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வருவாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மம்மியும் வருவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறச்ச ஒன்றும் இல்லை மம்மி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் எல்லாம் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது போலலாம் நடந்துச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க மம்மி வந்து கீழே இன்றைக்கி நம்ம மூவி பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவா. வரமாட்டேன்னு சொன்னாலும் அவங்க மம்மி விட மாட்டாங்க. ஆனால் இங்கே அவளுக்கு மூவி பார்க்குற விருப்பமே இல்லை. ஏதோ படம் பார்த்துட்டு இருப்பா. கடைசியாக வந்து தூங்கிடுவா. தூங்கி பார்த்தா அவங்க மம்மி டேடி தூங்கிட்டு இருப்பாங்க. சரி எழுந்து வீட்டுக்கு போகலாம், அதாச்சும் அந்த மினியேச்சர் வீட்டுக்கு போகலான்னு எழுந்து நம்ம ஈவி போகிறப்ப எல்லாருமே பயத்தோடு மேலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது மேலே, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறச்ச அந்த ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சா இல்லையா, அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற போல் இருக்குது. எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அமெரிக்கன் பழங்குடி பொம்மையை பார்த்துட்டு இருக்கிறச்ச அந்த பக்கமாக கை நீட்டி பார்த்துட்டு இருக்குது. ஓ நீங்கள் அந்த பேய் பொம்மையை தேடுறீங்களா, தேடுங்க தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவி நினச்சிட்டு இருப்பா. ஆனால் கண்டிப்பாக இல்லை, அந்த பொம்மையோட கை தலைலாம் அந்த பக்கமாக இருக்கு இல்லையா, துண்டிக்கப்பட்டு இருக்கும். இதை பார்த்து ஈவி ரொம்பவுமே பயந்துருவா. நம்ம இப்போ என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம யாரை கூட்டின்னு வந்து வச்சாலும் இந்த பொம்மை கொன்னுடுதே, அப்போ ஈவி ஃபேமிலியை ஸ்மித் ஃபேமிலியை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவி வந்து பயந்து போய் வந்து படுத்துருவா. படுத்தது மட்டும் இல்லாமல் கத்தியும் கத்திடுவா. கத்துனதுக்கப்புறம் கீழேருந்து அம்மா வருவாங்க. ஏன் கத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறச்ச நான் கத்தலையே அப்படின்னு சொல்லுவா. இல்லை அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இல்லைம்மா ஏதோ கெட்ட கனவு கண்டமா, சரிவா என் கூட வந்து படுத்துக்கோனா. ஈவி வந்து இந்த மினியேச்சர் வீட்டை விட்டு விருப்பம் இல்லாமல் சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா நீ போமா அப்படின்னு தைரியமாக சொல்லி அனுப்பிடுவா. ஏன்னா அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மம்மி வந்து சரி வேறு எதனா பயம் வந்தால் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா போனதுக்கப்புறம் நம்ம ஈவியும் எழுந்து பார்ப்பா அம்மா போயிட்டாங்களான்னு. ஸோ அவங்க மம்மி வந்து போயிட்டாங்க. அகெயின் வந்து இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் டார்ச் லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறச்ச ஸ்மித் ஃபேமிலி ஆல்சோ கீழே கிடக்குறாங்க. என்னடான்னு பார்க்குறச்ச ஸ்மித் ஃபேமிலி ஆல்சோ செத்து போயிட்டாங்க போல். அவங்களையும் அந்த பேய் கொன்னுடுச்சு, நாயையும் கொன்னுடுச்சு. சரி குட்டி பையன் இருப்பானே அவன் எங்கன்னு தேடுறச்ச அங்கே தான் ட்விஸ்டே. குட்டி பையனோட தலையை துண்டிக்கப்பட்டு அந்த உடம்புல பார்த்திங்கன்னா இந்த முண்டத்தோட தலை வந்து வச்சுருக்கும். இதை பார்த்துட்டு ரொம்பவுமே அலறிடுவா. என்னடா நம்ம எந்த ஃபேமிலியை காப்பாற்ற போராடணுமோ அந்த ஃபேமிலியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொம்மையிலேருந்து அந்த முண்டை தலையை எடுத்து இவளே பிச்சு எரிஞ்சு வெளியே போட்டுருவா. வெளியே போட்டு
அந்த பாடியை உள்ளவே வச்சுட்டு கது சாத்திட்டு வந்து படுத்துப்பா. ஆனால் அப்போ தான் அவளுக்கு ஒன்று தோணுமே, இந்த தலை உள்ளே இருக்கிறப்பவே அவ்வளோ விஷயத்த பண்ணிச்சு. இந்த தலை வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சே, நம்மள எதனா பண்ணிடுமோ, ஸ்மித் ஃபேமிலி போலயே நம்ம ஃபேமிலி இது போட்டு தள்ளிடுமோன்னு அப்போ தான் அந்த குழந்தை வந்து அறிவாளித்தனமாக யோசிக்கும். யோசித்த உடனே அந்த தலையை எங்கே போட்டோன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும். தேட ஆரம்பித்த உடனே அந்த தலை எங்கே விழுந்துச்சுன்னே இவளுக்கு தெரியாது. அவளும் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட் அடித்து ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிடுவா. ஒரு கட்டத்தில் வந்து கட்டிலு கீழே தான் நம்ம போட்டோம்னு சொல்லிட்டு கட்டிலு கீழே குனிஞ்சு பார்க்கறச்சு தான் தெரியும். அவள் சின்னதாக போட்டா இல்லையா அந்த மினியேச்சர் வீட்டுக்குள்ளே போட்ட தலை, ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்குது. அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தலையாக மாறி இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவுமே பயந்துருவா. பயந்துட்டு அந்த தலையை தூக்கின்னு வந்து அந்த வீட்டு உள்ளவே வச்சிருவா. நீ இங்கேயே இரு, என் வீட்டுக்கு தயவு செய்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை க்ளோஸ் பண்ணிடுவா. ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுப்பா. அதுதான் அந்த வீட்டை சேல் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த வீடு நம்ம வீட்டில் இருக்க வேணாம். ஒரு வேளை இருந்தால் நம்ம ஃபேமிலி இது போல தான் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க டேடி கிட்ட சொல்லிட்டு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பொருள்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சேல் பண்ணுற இடத்துல வச்சுருவா. அவங்க டேடி அகெயின் ஒரு முறை கேட்பார், ஏம்மா இந்த வீடுனா உனக்கு பிடிக்குமே, ஏம்மா அப்படி சொல்கிறேன்னா அவங்க மம்மி வந்து இல்லைங்க நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆமாப்பா நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக அந்த சேல் பண்ணுறவங்ககிட்ட அந்த வீட்டை கொடுக்குற வச்சு அவங்களுமே கூட கஷ்டப்படுறாங்க. என்னங்க இவ்வளோ சூப்பராக பண்ணிவிட்டு இதை போய் சேல் பண்ணுறீங்களேன்னா, பொண்ணு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறச்சு. சரி ஓகே இது ஒரு மாஸ்டர் பீஸ், இதை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை ரொம்பவுமே விருப்பப்பட்டு எடுத்துக்கிறாங்க. ஃபைனலாக அந்த வீடு வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுது. மேபி வேறு வீட்டுக்கு போகுது இல்லையா, அங்கே போய் என்ன குடைச்சல் கொடுக்க போதோ தெரியல. ஏன்னா அந்த வீட்டை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம ஈவி தானே. ஸோ அந்த வீட்டை சேல் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிமா வாங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வீட்டை குனிஞ்சு பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த முண்டத்தலை இருக்குது இல்லையா, அதை அப்படியே திரும்பி பார்க்குது. அத்தோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கெலாம் ஆல்ரெடி சொன்ன போல் முடிவெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து புக் ரீட் பண்ணுற போல் தானே அடுத்த புக் ரீட் பண்ண வந்து பார்த்துட்ருக்க போல் காட்டுறாங்க. ஸோ இந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் படத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்கணுன்னு அதையும் கீழே வந்து கமெண்ட்குள்ளே சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வேறு ஒரு நல்ல படத்தோடு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோடு இந்த படம் வந்து முடியுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப் ஷோ தானே, இதில் போய் என்ன பயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் போய் ஒரு டிவியில் வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், ஐ மீன் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் ரியலாகவே ஒரு மூவி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக ஹாரராக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சா இந்த மூவி போய் பாருங்கள். இது ரொம்பவுமே ஒரு சூப்பரான மூவி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஜோ. பை.